கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய இறைவார்த்தை ஆதியாகமம் 28:16. யாக்கோபு நித்திரை தெளிந்து எழுந்தபொழுது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றார். Genesis 28:16. When Jacob awoke from the sleep, he thought, surely the Lord is in this place, and I was not aware of it என்று சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். ஈசாக்கு ரெபேக்காள் உடைய பேச்சை கேட்டு பதான் அராமிற்கு புறப்பட்டு சென்று கொண்டிருந்த யாக்கோபு தனிமையிலே வனாந்தர மார்க்கமாக ஒரு இடத்தில் ஒரு கல்லை எடுத்து வைத்து படுத்து கொண்ட பொழுது ஒரு சொப்பனத்தை கண்டு தேவனுடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். தனிமையாக வந்த யாக்கோபுக்கு ஒரு பாதுகாப்பு நிறைந்த ஒரு தூதர்களை கர்த்தர் அனுப்புகிறதை இங்கே நாம் வாசிக்கிறதோடு மாத்திரமல்ல, மற்றொரு புறம் கர்த்தர் மேலிருந்து அந்த ஏணியின் மேலிருந்து அவனோடு கூட பேசி ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைவுபடுத்துகிறதை பார்க்கிறோம். கண்விழித்த போதுதான் யாக்கோபுக்கு ஒரு ஆச்சரியம். வெட்டாந்தரையிலே வனாந்தரத்திலே கர்த்தர் இவ்விடத்தில் இருக்கிறார் என்பதை நான் பார்த்தேன், ஆனாலும் நான் அதை அறியாதிருந்தேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாமும் கூட அநேக சமயங்களிலே நம்மோடு கூட ஆண்டவர் இடைபடுகிறதை பேசுகிறதை அறியாமலே கடந்து போகிறோம். அப்படி இல்லாமல் இந்த ஆண்டு தேவன் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு தம்முடைய மக்களோடு கூட பேசுவார், நம்மோடு கூட பேசுவார். இதை அறிந்து நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம், நம்முடைய மகிமையை உணர்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.